வணக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஐயா வள்ளலார் அவருடைய நிலையிலே விழித்திரு, பசித்திரு, தனித்திரு அப்படிம்பாங்க. இந்த விழித்திருங்கிறது தூங்காமை விழித்திரு என்பது அல்ல, இறைவன்பால் எண்ணப்பட்டிரு அப்படிங்கிறது தான் ஐயானுடைய கூற்று. பசித்திருங்க என்பது பசியோடு இருங்கிறது அல்ல, பசி உணர்வது போல இறைவனை உணர்ந்திரு அப்படின்னு தான் ஐயாவின் கூற்று. தனித்திருங்கிறது வீட்டை விட்டுட்டு தனியாக போய் காட்டில் உட்காருங்கிறது அர்த்தம் இல்லை. அந்த தனி எண்ணங்களை எப்போதும் பிரபஞ்சமுடைய நிலையில் இறை எண்ணத்தோடு இரு அப்படிங்கிறது ஐயானுடைய கூற்று. ஐயா அவர்கள் ஆரம்ப கட்டங்களில் பக்தியில் இருந்திருக்காங்க. அவங்க இருக்கும்போது முருகனுடைய பக்தராக இருந்திருக்கார். பின்னர் என்னென்னா கண்ணாடியை முகம் பார்த்து ஐ பவர் பண்ணக்கூடிய நிலையிலையும் இருந்திருக்கார். அதுக்கு பின்னாடி என்னென்னா சென்னையில் இருக்கும்போது ஒரு அம்மனுடைய வழிபாடில் இருந்திருக்கார். அது எந்த அம்மன் தெரியல. அதுக்கு பின்னாடி ஈசனின் சிவனின் உருவநிலையிலேயே இருந்திருக்காங்க. அதுக்கு பின்பு தான் ஜோதி பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாடில் ஒளிப்படமாக ஒளிவுற்றாக இருந்திருக்காங்க. ஐயாவும் அடுக்குகளை கடந்து தான் சென்று முடிவாக ஒரு நிலையாக அந்த ஜோதி பிளம்பாக ஜோதிதான் அப்படிங்கிற மாதிரியா பிரபஞ்சத்தினுடைய நிலையை கொண்டு போயிருக்காங்க. இதில் ஜீவகாருண்யம் என்பது பிற உயிர்களை கொல்லாமை என்பது உண்மை. ஆனால் அது இருக்கும் போது மன உருக்கம், இறை உருக்கம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அது கொஞ்சம் சைவ நெறி நிலைங்கிறது நாம் அதை ரொம்ப விருப்பத்தோடு எடுக்கணும். கட்டாயப்படுத்தி எடுக்கும்போது அது மேலே பற்றுக்கொள்ளும். அதனால் சைவ நெறி குணங்களினுடைய நிலையில் இந்த ஆக்ரஸ குணம், அந்த குணங்கள் இருக்குது பாருங்கள், ராஜ்யச குணம், அதை மட்டுப்படுத்தி இறை சிந்தனையாக ஒரு இறை குணம்